சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்தா ரட்சிக்கப்படாதவங்க பரியாசம் பண்ணுவாங்க. வேதம் சுமக்கிறவரை பார்த்தா உலகத்தார பரியாசம் பண்ணுவாங்க. ஆலயம்னு ஓடுறவர்களை பார்த்தா மற்றவங்க பரியாசம் பண்ணுவாங்க. இதனுடைய பலனெல்லாம் இப்போ தெரியாது. சொல்ல புரியுதா? பலரும் கேட்பாங்க, ராத்திரி பகலாக ஓடுதியே, லோனு கட்ட முடியலையேன்னு. ஐயே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது லோனு கட்டுறதுக்கு வேண்டி அல்ல, சொர்க்கத்துக்கு போக வேண்டி. அந்த கோமாளிக்கு அது தெரியாது. அவன் கோயிலுக்கு போகிறது வெறும் லோனு கட்டுறதுக்குன்னு அவன் நினைச்சான். அவன் கோயிலுக்கு போகிறது வெறும் பிள்ளைக்கு மோனுக்கு ஒரு பெண்ணு கட்டுறதுக்குன்னு அவன் நினைச்சான். அவன் தோத்திரம் கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்குன்னு. இந்த உலகத்தில் நீ கட்டினாலும் சரி இடித்தாலும் சரி எல்லாம் போட்டுட்டு தான் போகணும். இந்த உலகத்திற்கு பின்பு நித்தியத்தில் உனக்கு பயனுள்ளதாகிற ஒன்று ஆத்ம ரட்சிப்பு மட்டும்தான். புரியுதா சகோதரா? இந்த பூமியில் நீங்கள் சம்பாதிச்ச ஒன்று பரலோகத்தில் பயன்படும்னா உங்களுக்குன்னு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆத்ம ரட்சிப்பு. 2, நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள். இந்த 2ம் தான் பிரயோஜனப்படும். இல்லைன்னு சொல்லுங்க, இந்த உலகத்தில் எத்தனை கோடி நம்ம சம்பாதிச்சாலும் சரி, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமாய் இருக்கிறான். அல்லேலூயா.